பீர்பால் கதைகள் 22 செவிலித்தாய். ஒரு முறை அரசர் அக்பர் ஒரு சிக்கலான சூழ்நிலையால் குழப்பமடைந்தார். அவரது அரசவைக்கு மத்திய ஆசியாவிலிருந்து முற்றிலும் ஒரே மாதிரி இருந்த 2 பெண்கள் வந்தனர். அவர்கள் உருவ ஒற்றுமையில் இரட்டையர்கள் போலவே இருந்தனர். அவர்கள் இருவரும் ஒரே மாதிரி சொன்னார்கள். முதல் பெண், நான் தான் அரசனின் மகளுக்கு செவிலித்தாயாக இருந்தவள். இளவரசியுடன் மீண்டும் சிறிது காலம் தங்கி போக வந்திருக்கிறேன் என்று கூறினாள். இரண்டாவது பெண், இல்லை, இவள் பொய் சொல்கிறாள். நான் தான் உண்மையான செவிலித்தாய், அவள் அல்ல என்று கூறினாள். அரசர் குழப்பமடைந்தார். அவர்கள் இருவரின் தோற்றமும் பேச்சும் ஒரே மாதிரி இருந்தது. யாராலும் உண்மையை நிரூபிக்க முடியவில்லை. அக்பர் பீர்பாலை அழைத்தார். பீர்பால், இவர்களில் உண்மையான செவிலித்தாய் யார் என்று கண்டுபிடி என்று கட்டளையிட்டார். பீர்பால் சற்று யோசித்தார். பிறகு ஒரு கூடை நிறைய இனிப்புகளையும் பரிசுகளையும் கொண்டு வரச் சொன்னார். அரசரின் மகளும் அங்கே இருந்தாள். அந்த பரிசுகள் வந்ததும் பீர்பால் 2 பெண்களையும் நோக்கி, நீங்கள் இருவரும் 1 மாத காலம் இந்த குழந்தைக்கு சேவை செய்ய வேண்டும். யார் சிறப்பாக சேவை செய்கிறீர்களோ அவர்களுக்கு சிறந்த வெகுமதி கிடைக்கும் என்று அறிவித்தார். உடனே 2 பெண்களில் ஒருத்தி சரி என்று கூறி ஆர்வத்துடன் குழந்தையிடம் சென்று பரிசுகளை காட்டினாள். இனிப்புகளை ஊட்டி பாடல்களை பாடினாள். மற்றொரு பெண் அந்த குழந்தையிடம் செல்லாமல் அமைதியாக தூரத்தில் நின்றாள். அவள் கண்களில் ஆழமான பாசம் மட்டுமல்ல, சில கண்ணீர் துளிகளும் தெரிந்தன. பீர்பால் அமைதியாக நின்ற பெண்ணை சுட்டிக்காட்டி, மன்னா, இவர்தான் உண்மையான செவிலித்தாய் என்று அறிவித்தார். அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். பீர்பால் விளக்கினார். மன்னா, முதல் பெண் குழந்தையிடம் பரிசுகளுக்காகவும் வெகுமதிக்காகவும் ஆர்வத்துடன் ஓடினாள். ஆனால் உண்மையான செவிலித்தாயோ தான் நேசிக்கும் குழந்தைக்கு பரிசு கொடுப்பாள். ஆனால் திரும்ப எதையும் எதிர்பார்க்க மாட்டாள். இவள் தூரம் நின்றாலும் இவளது பாசம் ஆழமானது. வெகுமதியை விட குழந்தையின் நலன்தான் இவளுக்கு முக்கியம். இவள் பேராசையுடன் பரிசுகளுக்காக குழந்தையிடம் செல்லவில்லை. அக்பர் மகிழ்ந்து உண்மையான செவிலித்தாய்க்கு வெகுமதி கொடுத்து அனுப்பினார். நீதி, உண்மையான அன்பு எதையும் எதிர்பார்க்காது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட்